ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு தானே பார்க்குறீங்க. இந்த நாகு இருக்கா இல்லையா, அவளுக்கு என்னவோ தெரியலைங்க, ஏதோ கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவளுக்கு சொலட்டி அடிக்குது. ஏதோ ஒரு காலத்தில் நம்ம மல்லிக்கு அவங்க பண்ண ஒரு துரோகத்தினாலையும் அவங்களுக்கு பண்ண அவங்க சின்ன சின்ன தவறுனாலையும் தான் இப்போ அவங்களுக்கு அப்படி ஒரு சூழ்நிலையோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற அளவுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, காலங்காலையிலேயே வேலைக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் நம்ம பாபு எடுத்துக்கிட்டு நாகு எங்கே போகிறா எங்கே வரா அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஃபாலோ பண்ணி பின்னாடியே போயிட்டுருக்காரு. அது தெரியாத நம்ம நாகு இருந்துக்கிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க சின்ன சின்ன வேலைகள்லாம் முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க சைட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு கிளம்புறாங்க. அங்கே போகிறப்ப தான் அந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் வேலை பார்க்குற ஒரு பையன், அதாவது அவர் ஒரு இன்ஜினியர் தான், அவரை பார்க்குறாரு. அவரை பார்த்துட்டு ரொம்பவே நல்லா பேசுகிற ஆள் அப்படின்றதுனால ஒரு தம்பி மாதிரி தான், எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் கொடுத்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்த இந்த பாபுவுக்கு, அடி பாவி, இத்தனை நாளாக நான் வேலைக்கு போகல அப்படின்றதுனால தான் என்னை அசிங்கப்படுத்திட்டு இருந்தேன், ஆனால் இப்போ தானே தெரியுது நீ என்னை விட்டு வேற ஒருத்த கூட சுற்றிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக புரிஞ்சுக்கிறாரு நம்ம பாபு. அது தெரியாத நம்ம நாகு வந்துக்கிட்டு அவங்ககிட்ட நல்லா பேசிட்டு அதுக்கப்புறம் அந்த வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு சாயந்தரமாக வீட்டுக்கு வராங்க. மறுபடியும் பிரச்சனை. என்ன பிரச்சனை அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தானே. பாபு வந்துக்கிட்டு எதுவுமே பேசாமல் அமைதியாக உட்காந்துட்ருக்காரு. உடனே நாகு வந்துக்கிட்டு சாப்பாடு கொண்டு வந்து வைக்கவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எனக்கு எதுக்கு நீ சாப்பாடு கொடுக்குற, உனக்கு தான் சாப்பாடு வைக்கவும் சரி எல்லாத்துக்கும் சரி நிறைய பேர் இருக்காங்களே, நீ வேணா அவங்களுக்கு போய் சாப்பாடு கொடு, எனக்கு என் தங்கச்சி போடுவா அப்படின்னு சொல்ல, என்னையா சொல்லிட்டு இருக்க, நாளுக்கு நாள் உன்னோட சந்தேக புத்தி அதிகமாக போகுது, உன்னுடைய பிரச்சனை என்ன அதை சொல்லு அப்படின்னதும், அதான் நீ சொல்லிட்டு எனக்கு சந்தேக புத்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த தப்பு செய்கிறவங்களுக்கு தான் அந்த புத்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அதனால தான் நீ கரெக்டாக அதுவே சொல்கிற அப்படின்னு சொல்ல, என்னையா பேசிகிட்டு இருக்க, என்னையா நினச்சிட்டு இருக்க, உன் மனசுக்குள்ளே உனக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்ன ஆச்சா, இன்றைக்கி நீ ஒருத்த கூட நடு ரோட்டில் பேசிகிட்டு இருந்தல, அதை நான் என் கண்ணால் பார்த்தேன், நீ பொய்யெல்லாம் சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்ல, ஐயோ அவர் இன்ஜினியரியா, ஒரு இன்ஜினியர்கிட்ட பேசி அவர் வேலை சீக்கிரமாக வாங்கணும், சீக்கிரமாக வேலையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது கூட தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதை சாதாரணமாக நீ ஆஃபீஸில் வச்சு பேசியிருக்கலாம், இல்லை அந்த சைட்டில் வச்சு பேசியிருக்கலாம், இல்லை நம்ம வீட்டுக்கு வர வச்சு பேசியிருக்கலாம், இல்லை விஜயோட வீட்டுக்கு போய் பேசியிருக்கலாம், அது எதுவுமே இல்லாமல் நீ எங்கே பேசின, நடு ரோட்டில், அதுவும் அவனை தொட்டு பேசுகிற அளவுக்கு உனக்கு என்ன வந்தது, அதனால் இதுக்கு மேலே உன் கூட வாழ நான் தயாராக இல்லை, நீ வேலைக்கு போகிறன்ற திமிரில் நீ ரொம்ப ஆடிட்டுருக்க, இதுக்கு மேலேயும் உன்னை கட்டுப்படுத்தி வைக்கிற வேலை எனக்கு இல்லை, அதனால் நீ யாரோ நான் யாரோ, இனிமேல் நம்ம பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விவாகரத்து நோட்டீஸை கொடுத்துட்றாரு நம்ம பாபு. அதை பார்த்த நம்ம நாகுக்கு ஒரு டென்ஷன், ஒரு பதட்டம், ஒரு என்னென்ன சொல்கிறது ஒன்றுமே புரியல, அந்த அளவுக்கு ஒரு ப்ரெஷரில் இருக்கிறாங்க. என்னையா நீ இப்படிலாம் பண்ணுற, எனக்கு சத்தியமாக புரியல, நீ ஏதோ தப்பாக புரிஞ்சிட்ருக்க, நீ நினைக்கிற அளவுக்கு இங்கே எதுவும் நடக்கலை, நடக்கவும் நடக்காது, இப்போயாச்சும் திரும்பி வாழ பாரு, நம்ம வாழ்க்கையில் நம்ம உடன் பிறந்தவங்களை கூட நம்ம நம்ப மாட்டோம், ஆனால் நம்ம உடனே இருக்கிற நம்ம மனைவியை நம்ம சந்தேகப்படவே கூடாது, ஏன்னா அவள் கடைசி வரையும் உன் கூடவே இருக்க போகிறவன், நான் உன் கூட இருக்கிற வரையும் உனக்கு அந்த கஷ்டம் தெரியாது, நான் உன்னை விட்டு போனதுக்கப்புறம் தான் என்னுடைய கஷ்டமே உனக்கு தெரியும், அதனால் நான் அந்த கஷ்டத்தை உனக்கு கொடுக்கூடாதுன்னு நினைக்கிறேன், தயவு செஞ்சு இனிமேல் என்னை சந்தேகப்படாத, நம்ம பழையபடி நம்ம வாழ்க்கையை சந்தோஷமாக வாழலாம், சந்தோஷமாக இருக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லாமல், அதுக்கு நீ ஒத்துழைக்கணும் அப்படின்னு சொல்ல, நீ எல்லாம் அதை சொல்கிற பற்றியா, அதுதான் எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது, இதுக்கு மேலே நீ என் கூட வாழ தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் பெட்டிஷன் போட்டுடுறாரு, அதாவது டைவர்ஸ் பெட்டிஷன். அதனால் இப்போ நம்ம பிரிஞ்சிடுவோமோ அப்படின்ற ஒரு பதட்டத்தில் நம்ம ரேணுகா வச்சு ரேணுகான்ற பற்றியா இந்த விஜயை பார்க்கறதுக்காக பரபரப்பாக ஓடிட்டுருக்காங்க நாகு. இப்போ எங்கே போகிற, இப்போ புதுசாக எவனவா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. திருந்தவே மாட்டாளா, வேலைக்கு ஆரம்பிச்சா ரொம்ப பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நேராக போய் விஜய் கிட்ட தான் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் தம்பி, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதா நான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் என் புருஷன் ரொம்ப என்னை சந்தேகப்படுறாரு, ரொம்ப என்னை அசிங்கமாக நினைக்கிறாரு, இப்போ டைவர்ஸ் நோட்டீஸே அனுப்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்ல, உடனே சரி வாங்க போய் அவர்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் ஒரு ஆட்டோவை பிடிச்சி பாபு நேராக போய் பார்க்குறாங்க. ஓஹோ, நீ பண்ண தப்பெல்லாம் மறைக்கிறதுக்கு என் தங்கச்சியை வேறு கூப்பிட்டு வந்திருக்க, என் தங்கச்சி கால் தூசிக்கு வருவியா, நீ எதுக்காக இப்படிலாம் ட்ராமா பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் ட்ராமாலாம் எதுவும் பண்ணலை, ஆனால் இப்போ இங்கே நடக்கிற பிரச்சனை என்னன்னு உன் தங்கச்சிக்கு தெரியணும்ல, அவளுக்கு ஹெல்ப் பண்ண போய் என் வாழ்க்கை நரகமாயிடக்கூடாதுல்ல, அதனால தான் அப்படின்னு சொல்ல, உடனே விஜய் இருந்துக்கிட்டு எல்லாத்தையும் சொல்கிறாரு. இப்போ தான் நாங்கள் 2 பேரும் புரிதலோடு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாபுவும் ஒத்துக்கிறாரு, இனிமேல் நாங்கள் சண்டை போட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.